வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்எஸ்டிசி தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க மிக மிக முக்கியமான தகவல்களை பற்றி வீடியோவின் வாயிலாக நம்ம பார்க்கலாம். டிஎன்எஸ்டிசி 2026 காலி பணியிடங்கள். ஸோ டிரைவர் தனியாக, கண்டக்டர் தனியாக எடுக்க போகிறாங்க. எவ்வளவு காலி பணியிடங்கள் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிஎன்எஸ்டிசியை பொறுத்தவரை 28,000க்கும் மேற்பட்ட 28,000 காலி பணியிடங்கள் டிஎன்எஸ்டிசியில் ரெடியாக இருக்குது. எப்போ இதை சிறம்பட கொண்டு வர போகிறாங்க பார்க்கலாம். 2025 டிசிசியோடைய நியமன முறைகேடு. முதல்வர் விஜய் அவர்கள் இதற்கு ஒரு புல் ஸ்டாப் வைக்க போகிறாரா என்றதெல்லாமே வீடியோவில் பார்க்கலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ், ஓகேங்களா, டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் எப்படி வாங்குவது, ஓகேங்களா, இதை தெரிஞ்சுக்கணும். தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் புதிய மாற்றங்கள். வெற்றி பயணம் டிஎன்எஸ்டிசியில் மகளிருக்கு வெற்றி பயணம். டிஎன்எஸ்டிசி மகளிருடைய வெற்றி பயணம் திட்டம் எப்போ துவங்க போகிறாங்க? தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் டிரைவர், கண்டக்டர் இந்த பணியிடங்களை தனித்தனியாக எடுக்க போகிறாங்க, ஓகேங்களா. டிரைவர் ஒரு 20,000 பேரும், கண்டக்டர் ஒரு 8,000 பேரும் தனித்தனியாக எடுக்க போகிறாங்க. அதுவும் நேரடி நியமனம் மூலமாக. நேரடி நியமனத்தின் மூலமாக டிரைவர் தனியாக, கண்டக்டர் தனியாக எடுக்க போகிறாங்க. கன்ஃபார்மாக இது நடக்கும். அதனால் இப்போ இருந்தே நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். நேரடி நியமனங்கள் மூலமாக டிரைவர் தனியாக, கண்டக்டர் தனியாக போக்குவரத்து கழகங்களில் எடுக்க போகிறாங்க. அதனால் இப்போ இருந்தே நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் இரண்டையுமே தயார் நிலையில் பெற்று வைத்து கொள்ளுங்கள். போக்குவரத்து கழகங்களில் இது எல்லாமே பின்பற்றி நீங்கள் ஜாயின் பண்ணலாம். மேலும் போக்குவரத்து கழகங்களில் சில விதிமுறைகளை அவங்க கொடுத்துருக்காங்க. அதை பின்பற்றியே ஆக வேண்டிய சுச்சுவேஷனுக்கு நீங்கள் தள்ளப்படுறீங்க. சிறந்த முறையில் போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் தனியாக, கண்டக்டர் தனியாக தமிழ்நாடு அரசு எடுக்க போகிறாங்க. 2026 நியமனத்தில் அது இருக்கும். டிஎன்எஸ்டிசி 2025 நியமனங்களில் நிறைய முறைகேடு. எங்கே திறந்தாலும் டிஎன்எஸ்டிசியில் எங்கே பார்த்தாலும் முறைகேடு, அங்கே பார்த்தாலும் முறைகேடு, எங்கே பார்த்தாலும் இந்த டிஎன்எஸ்டிசியில் முறைகேடு. இந்த முறைகேடுகளுக்கு எப்பொழுது ஃபுல் ஸ்டாப் வைக்குவாங்க அப்படின்றது இன்னும் பார்த்திங்கன்னா கிளாரிட்டியான பதில்கள் இதுவரை வரலை. டிஎன்எஸ்டிசியோடைய முக்கியமான அப்டேட்டுகள் அனைத்துமே கண்டிப்பாக 100% இந்த தமிழக பட்ஜெட், இடைக்கால பட்ஜெட் ஆகஸ்ட் 5 கிடைக்கும் அப்படின்றத நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஆகஸ்ட் 5 முதல் தமிழக பட்ஜெட்டில் போக்குவரத்து துறைக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க, யாரெல்லாம் இதில் தயாராக இருக்காங்க என்பதை எல்லாமே பார்க்கலாம். புதிய நியமனங்களை எந்த அளவுக்கு எடுக்க போகிறாங்க என்பதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டுமே கிடையாது, மகளிருடைய வெற்றி பயணம் திட்டத்தை முதல்வர் விஜய் அவர்கள் விரைவில் துவங்கி வைக்கிறாரு. அதுவும் ஆகஸ்ட் 5 துவக்கத்தில் இருக்கும் அப்படின்றது எல்லோருடைய கருத்து கணிப்புமாக இருக்குது. கண்டிப்பாக போக்குவரத்து கழகத்தில் இந்த விதிமுறைகளை பின்பற்றி ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க மக்களே. இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடித்திருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.